ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எப்படி சரியான முறையில் செய்யுதுன்னு சொல்லி. அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வரேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து நான் வந்து ஒரு தியரி அடிப்படையில் சொல்கிறத விட நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டினேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து போரிங்கும் இருக்காது. நான் வந்து கழிச்சிட்டு போகிற விஷயம் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க. ரைட், அதாவது நீங்கள் வந்து ஈபே மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஓனாக ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணி நீங்கள் பொருட்களை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க. ரைட், இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஓனாக ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய போகிறீங்க. அதாவது கோர்சஸ் போட்டு நீங்கள் அந்த கோர்சஸை வந்து ஆன்லைனில் விற்கிறவராக இருக்கலாம். ரைட், அது இல்லாட்டி நீங்கள் ஒரு பிளாக் எழுதுறவராக இருக்கலாம். ரைட், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ரைட், எப்படி நம்மளோட ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறதுன்னு சொல்லி. ரைட், இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ கூகுளில் வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போகிற நேரம் ரெண்டு விஷயம் இருக்குது. ரைட், SEM SEOன்னு சொல்லி. ரைட், இப்போ SEMனா என்ன, SEOனா என்னன்றதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ SEM அண்ட் SEO. ரைட், இப்போ SEMனா என்னன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். ரைட், இப்போ SEMனா என்னன்னா, நீங்கள் கூகுளுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பாருங்கள். இப்போ வந்து இது தான் ஒரு உங்களுக்கான எக்ஸாம்பிள் SEM. ரைட், இப்போ SEMனா என்னென்னா, நீங்கள் கூகுளுக்கு வந்து ஒரு தொகை உங்களுக்கு பே பண்ணி உங்களோட வெப்சைட்டை வந்து க்ரோ பண்ணினீங்கன்னா அதுக்கு சொல்கிறது SEMனு சொல்லி. ரைட், அதே கூகுளே உங்கள் வெப்சைட்டை வந்து அதை ஃபர்ஸ்ட் பேஜில் காட்டுச்சுன்னா அதுக்கு சொல்கிற SEOன்னு சொல்லி. அதாவது உங்களோட வெப்சைட்டை கண்டென்ட்ஸ் நல்லா இருக்கலாம். அதாவது உங்களோட வெப்சைட்டுக்கு வரவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கூகுள் வந்து உங்களோட சைடை வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு சொல்கிறது SEOன்னு சொல்லி. நீங்கள் வந்து உங்கள் சைடை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து கூகுளுக்கு பே பண்ணி நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா அதுக்கு சொல்கிறது SEMனு சொல்லி. ரைட், இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரைட், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வெப்சைட் ஒன்று நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அட்டுன்னு சொல்லி இல்லை வரும் மேலே. ரைட், இந்த அட்டுன்னு சொல்லிங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு வரதெல்லாம் கூகுளுக்கு பே பண்ணி அவங்களோட சைடை வந்து அவங்க க்ரோ பண்ணிக்கிட்டு போவாங்க. ரைட், இப்போ பே பண்ணாமல் நீங்கள் SEOவில் வரதெல்லாம் விஷயம்லாம் வந்து அந்த சைட் வந்து நல்லா இருக்கனால கூகுளால் முன்னுக்கு சர்ச்சில் முன்னுக்கு வரது தான் சொல்கிறது நம்ம SEOன்னு சொல்லி. அதாவது இதுக்கு சொல்கிறது வந்து சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்னு சொல்கிறது. SEMக்கு வந்து SEOக்கு நம்ம சொல்கிறது வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லி. இதுக்கான டிஃபரெண்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ரைட், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து தேடுவாங்க ஆன்லைனில். இப்போ ஏதாவது ஒன்று வாங்குறதா இருந்தால் இப்போ நான் தேடுவாங்க. இப்போ நான் வந்து இயர்ஃபோன்னு சொல்லி பார்ப்போம். இயர்ஃபோன் பை ஆன்லைன். இப்போ நான் சும்மா பை ஆன்லைன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து நம்ம மொபைலில் பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து நம்ம மொபைல் கதைக்கிற நேரமெல்லாம் வாகனத்தில் போகிற நேரம் நம்ம இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இயர்ஃபோனுன்றது வந்து எப்படி நம்ம சர்ச் ரேங்கில் இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுவோம். என்டர் பண்ணோன்னே இப்போ இயர்ஃபோன். ரைட், சாரி இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த கீவேர்டுக்கான வால்யூம் வந்து இவ்வளோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு சர்ச் ஆகுது. ரைட், இந்த செகண்டுக்குள்ளே இவ்வளோ சர்ச் ஆகுதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு தான் வால்யூம் சர்ச் ரிசல்ட் வந்து இயர்ஃபோனுக்கு பாருங்கள் இவ்வளோ சர்ச் ரிசல்ட் வந்து சர்ச் ஆகுது. ரைட், இப்போ இதுக்கான இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ரைட், இவ்வளோ வெப்சைட் இருக்குது உங்களுக்கு டாப் 10ல் வந்து இதை வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இதில் வந்து பாருங்கள் கூகுளால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சில கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸில் வந்து பீப்பிள் வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இந்த கீவேர்ட்ஸில் வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்போ நான் வந்து இதுக்காக ஒரு ஃப்ளகின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ இல்லைங்க, இது வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். இதுக்கு நம்ம சொல்கிறது கீவேர்ட் எனிவேயான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு கீவேர்ட் எவ்ரிவேயா. ரைட், இப்போ இதில் போனீங்க இந்த கூகுளுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் கீவேர்ட்ஸ் எவ்ரிவேயா. ரைட்,
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ இல்லை, இதுக்கு வந்து காசு பே பண்ணி தான் எடுக்கணும் உங்களுக்கு வந்து அந்த வால்யூமெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து. இப்போ நான் வந்து இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த க்ரோம் ப்ரௌசரில். அப்படின்னா அந்த உங்களுக்கான சர்ச் ரிசல்ட்டை காட்டும் இப்படி தான் சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கான வால்யூமை காட்டாது. வால்யூம்னா என்னன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எட் பை ஆன்லைன்ன்றதுக்கு வந்து உங்களுக்கான வால்யூம் வந்து எவ்வளோ சர்ச் ஆகுதுன்றது நான் காட்டியிருக்கு கூகுள் சர்ச்சில். இப்போ இதில் வந்து நீங்கள் அதை பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டும். இப்போ ப்ளூடூத்துக்கு எவ்வளோ வால்யூம், இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ வால்யூம், இதுக்கு வந்து இவ்வளோ வால்யூம்னு சொல்லி உங்களுக்கு வால்யூமை காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் என்ஜினில் வந்து ஒரு கீவேர்ட் வந்து ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி டூலை வந்து நீங்கள் பயன்படுத்தி. ரைட், இதுக்கு பேர் வந்து சொல்கிறது வந்து கீவேர்ட் எவ்ரிவேயான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கீவேர்ட் எவ்ரிவேயா. ரைட், இது இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு கீவேர்ட் பிளானர்னு ஒரு டூல் இருக்குது. இந்த கீவேர்ட் பிளானர்ன்ற டூல் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர் டூல் இது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ கீவேர்ட் பிளானரை பற்றி நான் இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வீடியோ என்னது டியூட்டர்ஸ் ஃபன்னி தமிழில் பார்க்க நண்பர்கள் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீவேர்டு எனிவேயாவில் வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீவேர்டில் வந்து நீங்கள் ஒரு ஐடியாவுன்னு எடுத்துக்கலாம். ரைட், எப்படியான முறையில் வந்து இந்த ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ரைட், இப்போ இது ஏதுக்கு நமக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுக்கு ஒரு பொருட்களை விற்கிற நேரம் இந்த கீவேர்ட்ஸ் வழியாக தான் ஆட்கள் வந்து அவங்களோட பொருளை வாங்க போகிறாங்க. அப்போ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் சரியாக நீங்கள் கொடுக்கலாட்டி அவங்களுக்கு வந்து உங்கள் பொருள் வந்து நீங்கள் என்ன தான் நல்ல பொருள் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருந்தாலும் மற்றவங்க விற்கிறதோட 100 மடங்கு குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தாலும் பீப்புளுக்கு வந்து தெரியாது. அப்போ முதல்ல நீங்கள் படிக்கணும் சர்ச் என்ஜின் எப்படி அந்த கீவேர்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்தை படிக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட், ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் வருது. ரைட், ஓகே, ரைட். அடுத்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வைங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கிட்டேன்னு வைங்க. ரைட், இப்போ வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஈபே மாதிரி ஒரு வெப்சைட், இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் வந்து ஸ்டோர் ஒன்று நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு வைங்க. ரைட், இப்போ கஸ்டமர் ஒருத்தர் வந்து உங்கள் பொருளை வந்து நீங்கள் பை பண்ணுற நேரம், இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நான் இப்போ இந்த ஒரு பென் ட்ரைவ் வைங்கன்னா இந்த பென் ட்ரைவை வந்து பை பண்ணுற நேரம் ரைட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கஸ்டமர்ட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் எல்லா டீட்டெயில்ஸும் தேவையில்ல. அவரோட நேம், அவரோட கான்டாக்ட் நம்பர் எடுக்க முடிஞ்ச கான்டாக்ட் நம்பரும் பரவாயில்ல, அவரோட இமெயில் ஐடி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் எடுக்கணும். ரைட், கட்டாயமாக அவரோட நேமையும் அவரோட கான்டாக்ட் நம்பரை இமெயில் அட்ரஸும் முக்கியமாக நீங்கள் எடுக்கணும். ரைட், அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்க போகிற நேரம் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ரைட், அவரோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர், அவரோட அட்ரஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஓ ஃபோன் நம்பர் இதுகளை வச்சு நீங்கள் ஒரு அட்ரஸ் இது ஒன்று எடுக்கணும். ரைட், இந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து உங்களோட சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண அவருக்கு வந்து அவரில் இமெயிலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அவருக்கு போகும். அப்படி இந்த புதுசாக நீங்கள் பொருள் போகிற நேரம் அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி பிளாட்ஃபார்மாக அமையும் உங்களோட பொருட்களை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ரைட், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற நேரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறேன். அதாவது உங்கள் சைட்டுக்கு வந்து யாராவது இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன் முதல்ல வந்து எஸ்சிஓவை பற்றி சொன்னேன். என்ன சொன்னேன், எஸ்சிஓவில் வந்து எஸ்சிஓன்னு ஒன்று இருக்குது, எஸ்சிஎம்னு ஒன்று இருக்குது. எஸ்சிஓனா என்னது, டிரெக்டாக உங்களுக்கு கூகுள் வந்து உங்கள் வெப்சைட் நல்லோன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி எடுக்குது. எஸ்சிஎம்னா நீங்கள் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி எடுக்கிறது. நீங்கள் ப்ரொமோட் பண்ணி காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி எடுக்கிறதுனா பெரிய காஸ்ட் ஒன்று கொடுக்கணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ப்ரொமோட் பண்ணி கொடுத்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கிறோம். ரைட், அதாவது உங்கள் விசிட்டர்ஸ் உங்களோட சைட்டுக்கு வந்து பொருட்கள் வாங்குகிற நேரம் நீங்கள் வந்து அவரோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படி ஒரு கஸ்டமர் பேஸ் ஒன்று நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சுட்டு போகிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, லேசான வழி. ரைட், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கதைக்கும் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று செய்கிறதுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மற்றும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.